பிஸ்மில்லா. இது மீண்டும் மீண்டும் நான் ஒளிபரப்பு செய்கிறேன். எதுக்குன்னாக்கா, யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற. நான் என்னத்தை பார்த்து ஆனந்தம் அடைஞ்சேனோ அதே மாதிரி இதை பார்க்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆனந்தம் கிடைக்குதுங்கிற ஆசையில் தான் நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையால் இப்போ பள்ளியாசலுக்கு வந்திருக்கோம், மஸ்ஜிது நபிக்கு வந்திருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியாசல் மஸ்ஜிது நபின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல். ஏன்டா அவர்கள் இங்கே உறங்கிட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுடைய பள்ளிவாசல்னு சொல்கிறோம். ஓகே, ஹரம் ஷரீஃப்னு சொல்லுவாங்க, ஹரமைன் அப்படிம்பாங்க. ஹரமைன்னா கண்ணியமாக்கப்பட்ட கண்ணியமான 2 பள்ளிவாசல் அப்படிம்பாங்க. மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பல பேரில் கூப்பிடுவாங்க. மஸ்ஜிதுல் ஹராம் அப்படின்னாங்க இங்கே சண்டை போடுறதோ வெட்டி பேச்சு பேசுகிறதோ எதுவுமே அலோடு இல்லை. இஸ்லாத்தில் ரிலீஜன்லாம் அலோடு இல்லை. அப்படி இருக்கிறதுனால கண்ணியமான தடை செய்யப்பட்ட பள்ளிவாசல் அப்படி நிறைய அர்த்தங்களோடு சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் ஒரு வக்துக்கு சுமார் 2 லட்சம் மக்கள் கூடுறாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ 2 லட்சம் மக்கள் சும்மா லேசா. இது கிட்டத்தட்ட ஒரு தென்னை மரத்தை விட கூட, ஒரு தென்னை மரம் 60 அடின்னு வச்சுங்களேன், இது 100 அடி உயரம் இருக்கும். எப்படி இவ்வளோ வெயிட்டை தாங்கிக்கிட்டு 3 மாடி அதுக்கு மேலே இருக்குது, இந்த வெயிட்டை தாங்கிக்கிட்டு நிற்கிது. இவ்வளோ ஆர்கிடெக்ட், இவ்வளோ டெக்னாலஜி இந்த எங்கேருந்து வந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த இல்மு அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஒரு வக்தில் 2 லட்சம் மக்கள் தொழுவுறதுங்கிறது பெரிய சாதனை. அரசியல் கூட்டம் கூடுதல் நம்ம நாட்டில், அதுலேயே எவ்வளோ விபத்துக்கள் ஏற்பட்டுருது, எவ்வளோடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுடுது. இங்கே எந்த வித பிரச்சனையும் இருக்காது, சஞ்சட்டமும் இருக்காது. கண்ணியமான முறையில் வந்தவங்க என்னன்னாக்கா ஹஜ்ஜு செய்ய வந்தவர்களே அப்படிப்பாங்க. ஹஜ்ஜு செய்ய வந்தாலும் அரம் ஷரீஃபை பார்த்தவங்களுக்கு ஹஜ்ஜு செய்ய வந்தவங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் கண்ணியமாக தான் கூப்பிடுவாங்க. இராணுவம், அவர்களுடைய இராணுவத்துடைய தன்மையை நல்ல இடத்துல இராணுவம் பூந்துச்சுன்னா பாதுகாப்பாகிடும். கெட்ட இடத்துல பூந்துச்சுனாக்கா அவ்வளோ பேரையும் காலி பண்ணி விட்ரும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது தான் இராணுவம். உலகத்தில் எந்த இராணுவமே சலைச்சதில்லை. ஏன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் அடி உத குத்து, அதுதான். பாக்கி ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு அன்பெல்லாம் தெரியாது. அப்படிப்பட்ட இராணுவத்தை இந்த இடத்துல நிறுத்தி அவ்வளோ கைண்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி கைண்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க. இதில் இன்றைக்கி என்னுடைய சகோதரர் ஒரு நண்பர் சொல்லி காட்டினார். அவர் அம்பாசமுத்திரம் ஹாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈபியில் ஒர்க் பண்ண முன்னாள் அதிகாரியாக இருந்தவர், ரிட்டையர்டாக இருக்கக்கூடிய மைதீன் பாய் சொல்லி காட்டினார். இப்போ இவ்வளோ மக்கள் கூடுறாங்கல்ல, ஏன் இந்த கட்டடத்துக்குள்ளே மூச்சு திணறல் ஏற்படல சொல்லுங்கள் அப்படின்றார். இவ்வளோ மக்களுக்கு எந்த ஒரு நெரிசல் இல்லை, ஏசி சர்க்குலேஷன் ஓடுது, எப்படி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றார். நான் சொன்னேன் எனக்கு தெரியல. அவர் எப்போதுமே ஒரு வித்தியாசமாக தான் கேள்வி கேட்பார். எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ அவர் சொல்லி காட்டினார், கவனிங்க, ஒவ்வொரு தூண் இருக்குல்ல, அந்த தூணுக்கு கீழே ஹோல் வச்சுருக்காங்க, அந்த ஹோலில் ஆக்சிஜன் வெளியாகுது அப்படின்றார். இன்னொரு நண்பர் அதை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, என்ன சூடாக இருந்தாலும் இந்த கல் ஜிலாப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த கல்லுக்கு கீழே ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, இந்த கூல்ரை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ஆலம், நம்ம இன்ஜினியர் இல்லை, இது நான் பார்க்கவும் இல்லை, கண்ணால் பார்க்காத நம்புகிறேன். ஒன்று தான் சொன்னார்கள். அந்த தகவல்களை நம்மளுடைய நண்பர்கள் நம்ம ஃபேஸ்புக் மூலமாக பார்த்துட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இது சொன்னேன். இந்த பாருங்கள் பள்ளிவாசலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ எடுத்தோம்னாக்கா ஒரு கேவலமான முறையில் பார்ப்பாங்க. ஏடா துறவு வந்திருக்கான், இந்த பண்ணிகிட்ருக்கான்னு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதனால தான் நான் என்னடா அப்படியே சும்மா கையில் மூஞ்சிக்கிட்டுனா ஃபோனை வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த தகவல்களை மக்களுக்கு நேரடி ஒளிபரப்பில் இருந்துகிட்ருக்கேன். ஓகே, அவங்க சீப்பாக நினச்சக்கூடாது. ஏண்டாக்கா ஒருத்தர் சபிச்சான்னு வச்சுங்களேன், அந்த சபித்தலுங்கிறது அதுக்கு தகுதியாகிட்டோம் நம்ம அப்படின்னாக்கா அந்த சபித்தல் நம்ம மேலே தான் வந்துடும். ஒருத்தர் நம்மளை போய் திருட்டு பயன்னு சொல்கிறான், நம்ம நல்லவனாக வாழ்கிறோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமான. யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, கட் பண்ணி விட்டேன். இதில் மெயின் காட்ட வந்தது இவ்வளோ கூட்டத்தில் இருக்கிற நெரிசலில் ஆக்சிஜன் வெளியாகக்கூடிய இடத்த காட்ட தான். பாருங்கள் ஆக்சிஜன் அப்படி எல்லா தூண்லேயும் சர்க்குலேஷன் வச்சுருக்காங்க. இதான் ஏர் சர்க்குலேஷனுக்காக உள்ளது. எல்லாம் பார்க்கக்கூடிய சவர்கள் தெரியணுங்கிறத தான் சொன்னேன். ஏன் சார், எல்லா தூண்லையும் கிட்டத்தட்ட எத்தனோ தூண் இருக்குது, அவ்வளோ அப்படி தான் இருக்குது. வாட்சிங் எல்லாம் பரகசியவனாக சில பார்த்துவீங்க. நன்றி.